ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சான்வி. இன்னைக்கு நம்ம சேனலில் கடாய் பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதைகள், 3 காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 காய்ந்த மிளகாய் எடுத்துகிட்டு ஒரு காஷ்மீரி மிளகாய் எடுத்துருக்கிறேன். காஷ்மீர் மிளகாய் சேர்த்தா நல்ல கலர் கொடுக்கும். அதனால நான் ஒரு காஷ்மீர் மிளகாய் எடுத்துருக்கிறேன். இதை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடிச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 6 பூண்டு பற்கள், அப்புறமா கொஞ்சம் முந்திரி பருப்பு இதெல்லாம் எடுத்துக்கோங்க. திரும்பவும் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. பெரிய வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா பூண்டு பற்கள், இஞ்சி, பச்சை மிளகாய் இந்த 3ஐயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக நறுக்கி வச்சுருக்கிற அந்த தக்காளியையும் முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 2 ஏலக்காய், 1 அல்லது 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அடுத்ததாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. அடுத்ததாக 400 கிராம் பன்னீர் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன சைஸ் கேப்சிகத்தில் ஒரு 5 கேப்சிகம் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 கலரில் எடுத்துருக்கிறேன். மஞ்சள், ஆரஞ்சு, சிவப்பு அப்படி 3 கலரில் எடுத்துருக்கிறேன். அப்புறமா ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு பன்னீரை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பன்னீரில் மசாலா பொருட்கள் எதுவும் சேர்க்க வேண்டாம். சும்மா பன்னீரை மட்டும் தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஹோம்மேட் பன்னீர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப டீப்பாகலாம் ஃப்ரை பண்ண வேண்டாம். லைட்டாக எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். இந்த அளவுக்கு கலர் மாறினா போதும். அதுக்கப்புறமா நம்ம அதை எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். அதை திருப்பி விட்டு நல்லா லைட்டாக சூடு பண்ணிவிட்டு லைட்டாக சூடானதுக்கப்புறமா பிளேட்டில் மாற்றிக்கோங்க. அந்த எண்ணெயிலேயே அந்த நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் குடை மிளகாவையும் நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்ததாக இன்னொரு பாத்திரம் அடுப்பில் வச்சு சூடு பண்ணிவிட்டு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்து வதக்கி அரைச்சி வச்சுருக்குறோம்ல, அந்த பேஸ்ட்டை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். லைட்டாக எண்ணெய் தெளிஞ்சு வருது பாருங்கள். இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறமா 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க.
கரம் மசாலா பவுடர் சேர்த்துட்டு முதல்ல நம்ம அந்த மல்லியும் மிளகாவையும் வறுத்து பொடிச்சு வச்சுருக்குறோம்ல, அதையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் ஃப்ரை பண்ண மல்லி மிளகாய்த்தூள் நம்ம இப்போ சேர்த்துக்கணும். முதல்ல 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு அப்புறமா தான் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டு கொதிச்சதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. திரும்பவும் மூடி போட்டு வச்சுருங்க, கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் துண்டுகளை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம், வெங்காயம் இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. பன்னீர் துண்டுகள் உடஞ்சிடக்கூடாது, அதனால் கொஞ்சம் பொறுமையாக மெதுவாக கிளறி விடுங்க. இதுக்கப்புறமா கொஞ்சம் கசூரி மேத்தி உள்ளங்கையில் வச்சு நல்லா நசுக்கி மேலே அப்படியே தூவி விடுங்க. கசூரி மேத்தி சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 துண்டு பட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சுருங்க. உங்களுக்கு தண்ணி கம்மியாக போதும்னா நீங்கள் தண்ணி வந்து ஒரு 1/2 கப் சேர்த்தா போதும். நான் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்குறேன். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கடைசியாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த கடாய் பன்னீரை சாதம், சப்பாத்தி இதுக்கு எல்லாமே சைட் டிஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இதை போல் நீங்களும் உங்கள் வீட்டில் கடாய் பன்னீர் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் டேஸ்ட் ஆஃப் சாமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.